உங்கள் விமான பயணங்களை எப்பொழுதும் இலகுவாக்கி தருபவர்கள் Zurich eFly. உலகின் எப்பகுதிக்கும் விமான சீட்டுகள் வழங்குவோர். விசேடமாக இலங்கை இந்திய பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை eFlyயில் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு வேளைகளிலும் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. eFly லங்ஸ்ட்ராச 214 8005 Zurich. சுவிட்சர்லாந்து செய்திகளுக்காக இப்பொழுது நாங்கள் ஊடகவியலாளர் ஷன் தவராஜா அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் ஷன் தவராஜா அவர்களே. வணக்கம் எஸ்.கே. ராஜன் அவர்களே. வணக்கம் எம் தமிழ் உறவுகளே. புத்தாண்டு பிறந்து 90 நிமிடங்களில் சுவிட்சர்லாந்து நாட்டிலே கிரன்ஸ் மொன்டானா என்ற இடத்திலே நிகழ்ந்த அந்த தீ விபத்து என்பது உலகம் முழுவதும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. 40 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த 40 பேரில் அதிகமானவர்கள் இளையோர்கள் என்பதை நாங்கள் நேரடியாக இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. 116 பேர் காயமடைந்து அவர்களில் பெரும்பாலானவர்கள் இப்பொழுதும் வைத்தியமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பிரான்ஸ் நாடு, சுவிட்சர்லாந்து நாடு, இத்தாலி நாடு, இப்படி ஐரோப்பாவின் ஒரு சில நாடுகள் தங்களுடைய பிரஜைகளை இந்த தீ விபத்தில் இழந்திருக்கின்றார்கள். சுவிட்சர்லாந்தில் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று துக்க தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சன் தவராஜா அவர்கள் இப்பொழுது. வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி உள்ளூர் நேரப்படி பகல் 2 மணிக்கு இந்த துக்க அனுட்டிப்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்த துக்க அனுட்டிப்பு நிகழ்வை ஒட்டி நாட்டில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் 1 நிமிடம் மௌன இறைவணக்கம் செய்யப்பட்டது. மணிகள் ஒலிக்கப்பட்டன, தேவாலய மணிகள். அதே போன்று மக்கள் ஆங்காங்கே தங்களுடைய காரியாலயங்களிலும் வீடுகளிலும் இந்த அஞ்சலியை செலுத்தினார்கள். பிரதான நிகழ்வு கண்டோன் வலையில் மாட்டினி என்கின்ற இடத்திலே ஒரு மண்டபத்திலே நடைபெற்றது. நேற்றைய தினம் சுவிட்சர்லாந்து நாட்டிலே பனிப்பொழிவு, மோசமான காலநிலை என்பதை ஏற்கனவே எதிர்கூறப்பட்டிருந்த நிலையிலே வெளி இடத்திலே நடத்தப்படவிருந்த இந்த அஞ்சலி நிகழ்வு மண்டபத்துக்கு மாற்றப்பட்டது. இந்த நிகழ்விலே கண்டோன் வலே மாநில முதல்வர் மத்தியாஸ் ரேனாட் தலைமையிலே நடைபெற்ற இந்த நிகழ்விலே சுவிஸ் நாட்டினுடைய ஜனாதிபதி கை பார்மெலின், பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் இம்மானுவல் மக்ரோன், இத்தாலி நாட்டினுடைய ஜனாதிபதி சேர்கியோ மட்டரெல்லா உட்பட பல முக்கியஸ்தர்கள், ராஜதந்திரிகள், பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு மிகவும் ஒரு சோகத்தோடு நடைபெற்றது. இந்த நிகழ்விலே பலரும் தங்களுடைய அஞ்சலி உரைகளை நிகழ்த்தினார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற வேளை அந்த உணவகத்திலே இந்த இறந்தவர்கள், காயப்பட்டவர்களோடு உடனிருந்த உயிர் தப்பியவர்களும் உரையாற்றினார்கள். அவர்களுடைய உரையோடு இந்த சம்பவத்திலே பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்ட, உயிர்காப்பு பணியிலே ஈடுபட்டவர்களுக்கான ஒரு பாராட்டும் நிகழ்ந்தது. மண்டபத்திலே குழுமியிருந்த அனைவரும் எழுந்து நின்று அவர்களுக்கு கரகோஷம் செய்து அவர்களுடைய பணியை பாராட்டிய அந்த நிகழ்வு நடைபெற்றது. இது ஒரு துக்க நிகழ்வாக, நாடு தழுவிய துக்க நிகழ்வாக இருந்த காரணத்தினால் சுவிஸ் நாட்டினுடைய ஊடகங்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு செய்தி சேகரிப்பதில்லை என்ற தகவலை அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். சுவிஸ் ஊடக அமைப்பு இது தொடர்பான தகவலை வெளியிட்டிருந்தது. இந்த நாட்டினுடைய தேசிய தொலைக்காட்சியாக அறியப்படுகின்ற SRF 1 தொலைக்காட்சியிலே இந்த நிகழ்வு நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. அதே போன்று வானொலியிலேயும்
அரசு சார்பான வானொலியிலும் இந்த நிகழ்வுகள் ஒளிபரப்பப்பட்டன. உண்மையிலே ஒரு தேசிய துக்க தினம் என்பது உண்மையிலே இந்த நாட்டினுடைய மக்களினுடைய அடிமனதிலே இருந்த காயத்துக்கு ஒரு மறைந்திடுவதாக இது அமைந்திருந்ததை நாங்கள் வெள்ளிக்கிழமை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் தெரிவித்தது போல இந்த அஞ்சலி நிகழ்வு மக்களை மிகவும் சோக வெள்ளத்தில் ஆழ்த்திய இந்த நிகழ்வு பிரான்ஸ் நாட்டை பொறுத்தவரையிலே BFM தொலைக்காட்சியூடாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதிலே அங்கே ஒவ்வொருவரும் பேசிய கருத்துக்கள், ஒவ்வொருவரும் அங்கு பேசும் பொழுது அவர்கள் எவ்வாறு தங்களை சுதாகரித்து கொண்டு அந்த பேச்சை நிகழ்த்தினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் அந்த சோகம் எம்மையும் ஆட்கொண்டது. ஏனென்றால் அங்கே காட்சிப்படுத்தப்பட்ட முகங்கள் எல்லாம் மிக இளவயதை சேர்ந்தவர்கள், இளையோர்கள். 40 பேர் வரை இறந்திருக்கின்றார்கள் என்றால் அதில் அதிகமானவர்கள் இளையோர்களாகவே இருக்கின்றார்கள். ஓரிருவரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் இளையோராக தங்களுடைய உயிரை இழந்து விட்டார்கள். இந்த சோகம் சுவிட்சர்லாந்து நாட்டை மாத்திரமல்ல, உலகத்தையே சோகத்துக்குள் ஆழ்த்தியிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஷன் தவராஜ் அவர்களே, இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் விசாரணை செய்யப்பட வேண்டும், அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று மக்கள் மத்தியில் இருந்தும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அவர்கள் சார்ந்த வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கு எதிராகவும் கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருந்தன. இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட பொழுதிலும் 9 நாட்களாக அது நடைபெறவில்லை. ஆனால் 9ஆம் தேதி ஒருவர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஜாக் மொரட்டி மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய துணைவியார் கைது செய்யப்படவில்லை. இதற்கான காரணம் என்ன? இது பற்றி நீங்கள் தரக்கூடிய தகவல்கள் என்ன? இந்த தாமதம், முதலாவதாக சம்பவம் நடந்த 1ஆம் தேதி அனைவருக்குமே தெரிந்த விஷயம். இது இந்த நிறுவனத்தினுடைய கவனக்குறைவு காரணமாகத்தான் இந்த பாரிய விபத்து நடந்தது என்றது. இது தொடர்பாக கண்கட்ட சாட்சியங்களும் நேரடி சாட்சியங்களும் ஏனையோரும் கருத்து கூறுகின்ற அவர்களும் தெரிவித்த கருத்து, இது இந்த நிறுவனத்தை நடத்திய, உணவகத்தை நடத்தியவருடைய கவனக்குறைவு, அவர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையாக செய்திருக்காமை, அங்கிருந்து ஒரு விபத்து நடந்தால் தப்பிச் செல்வதற்கான வெளியேறும் வழிகள் என்பவை பற்றி சிந்திக்காமல் இருந்தது என்பது தொடர்பான நிறைய விமர்சனங்களை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். இந்த ஜாக்ஸ் மொராட்டி என்பவர் உண்மையிலே சுவிஸ் நாட்டவர் அல்ல. அவர் கோர்சிகா, பிரான்சினுடைய கோர்சிகா தீவிலே பிறந்தவர். 30 வயதிலேயே அவர் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு வருகை தந்தவர். சாதாரண ஒருவராக வருகை தந்தவர் இன்று மிக பெரும் பணக்காரராக, அதாவது மிக பெரும் என்று கூறுகின்ற பொழுது அண்மையிலே கூட அவர் 3 லட்சம் பிராங்க் பெறுமதியான பென்லி கார் ஒன்றை அவர் கொள்வனவு செய்திருந்தார் என்று செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இவர் ஒரு குற்ற பின்னணியை கொண்டவராக இருந்திருக்கின்றார். சுவிஸ் நாட்டிலே வரி ஏய்ப்பு தொடர்பிலான ஒரு வருட சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருந்தது 2005ஆம் ஆண்டிலே. அது மாத்திரமல்ல, இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. பாலியல் தொழிலாளர்களை இவர் பணிக்கு அமர்த்தி இருந்தார் உள்ளிட்ட பல வழக்குகள் பிரான்ஸ் நாட்டிலும் சுவிஸ் நாட்டிலும் அவர் மீது இருக்கின்றது. இருந்தாலும் கூட அவர் மிகப்பெரிய செல்வந்தராக இந்த நாட்டிலே வலம் வந்திருக்கிறார். இவருக்கு எங்கிருந்து இந்த பணம் வந்தது என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. எப்படி இவர் இவ்வளவு குறுகிய காலத்திலே, அதுவும் ஒரு பார், சாதாரணமாக மதுபானத்தையும் கஃபே விற்றுக்கொண்டு இவரால் எவ்வாறு இவ்வளவு சம்பாதிக்க முடிந்தது என்ற கேள்வி ஒன்று எழுப்பப்படுகின்றது. இரண்டாவதாக, அப்படியான இவர் நிறைய பணத்தை சம்பாதித்திருக்கின்றார், செலவழிக்கிறார் என்றால் இது தொடர்பாக அதிகாரிகள் ஏன் கவனத்தை செலுத்தவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, அவருடைய துணைவியார் ஜெசிகா மொராட்டி அவர்கள் இன்றைய இந்த வழக்கிலே, அதாவது இந்த 9ஆம் தேதி நடைபெற்ற வழக்கிலே அவர் கைது செய்யப்படவில்லை.
ஏன் அவர் கைது செய்யப்படாமல் விட்டார் என்கின்ற ஒரு கேள்வி பொது ஊடகங்களிலும் சட்டத்தரணிகள் மத்தியிலும் எழுப்பப்படுகின்றது. பொதுவாக இந்த ஐரோப்பிய நாடுகளிலே ஒரு வழக்கு என்று வருகின்ற பொழுது அது தனிப்பட்ட ஒருவர் மீதான ஒரு வழக்கு அல்லது அவர் சம்பந்தப்பட்ட என்று வருகின்ற போது குடும்ப அங்கத்தவர்களை அதிலே இணைத்துக் கொள்வதில்லை. ஆனால் இந்த பொதுவாக இப்பொழுது இந்த அவர் 4 நிறுவனங்களை நடத்தி வருகின்றார். அந்த 4 நிறுவனங்களுக்கு சொந்தக்காரான ஜாக்ஸ் கைது செய்யப்பட்டுள்ள சூழலிலே இயல்பாகவே அவருடைய சொத்துக்கள் யாவும் அவருடைய துணைவியாருக்கு சென்றுவிடும். அவர் இந்த வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நாட்டை விட்டு தப்பி ஓடலாம், அப்படி செய்ய மாட்டாரா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட பொழுது ஒரே ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர்கள் இருவரும் இணைந்து அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கின்றது. ஆகவே இந்த குழந்தையை பராமரிப்பதற்கு தாய் வழியே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணம், அதுவும் சட்ட ரீதியாக சொல்லப்பட்ட காரணம் இல்லை, ஊடகங்களிலே அவ்வாறு தெரிவிக்கப்பட்டு வருகின்றது ஊகங்களாக. ஆகவே அந்த நிலையிலே அவர் கைது செய்யப்படாமல் விடப்பட்டிருக்கின்றார் என்பது. ஆனால் பொதுமக்களுடைய அபிப்பிராயம் என்பது அவரும் கைது செய்யப்பட வேண்டும், இவர்கள் இருவருமே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் இருக்கின்றது. ஜாக் ஜெசிகா அவர்கள் ஜனவரி 9 வெள்ளிக்கிழமை ஒரு புறத்திலே இந்த அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் அவரும் பொதுமக்களுக்கு முகம் கொடுத்து மன்னிப்பு கேட்டதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இது பற்றி நீங்கள் தரக்கூடிய தகவல்கள். ஆம், அவர் இந்த அஞ்சலி நிகழ்வுக்கு சமாந்தரமாக இந்த நீதிமன்ற வழக்கு முடிவடைந்த உடனேயே அவர் ஊடகங்களை சந்தித்து இந்த நடந்த சம்பவத்துக்கு துயரத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். அவர் மாத்திரமல்ல, இந்த கிராண்ட் மொண்டானா நகரத்தினுடைய பிரதி மேயராக இருக்கின்ற நிக்கோல் பொன்சின் கிளிபாஸ் என்பவரும் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். இதில் ஒரு துணை தகவல் என்னவென்றால், இந்த கிராண்ட் மொண்டானா நகர சபையின் சார்பிலே செவ்வாய்க்கிழமை ஒரு ஊடகர் சந்திப்பு நடந்தது. அந்த ஊடகர் சந்திப்புக்கு மேயர் நிக்கோலஸ் ஃபெராய்ட் தலைமை தாங்கி இருந்தார். ஆனால் அவர் இந்த நடந்த சம்பவங்கள் அதுக்கு காரணமானவர்கள் என்பதை தெரிவித்த பொழுதிலும் கூட அவர் இந்த நடந்த சம்பவத்துக்கு தார்மீக ரீதியாக பொறுப்பேற்று ஒரு மன்னிப்பை கேட்கவில்லை என்பது ஊடகங்களிலே பேசுபொருளாக இருந்தது, மக்கள் மத்தியிலே விமர்சனமாக இருந்தது. ஆனால் இன்று துணை மேயர் அவர்கள் இந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். உண்மையிலே அவர்கள் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் இதிலே இந்த உணவகத்தை பாரை நடத்திய ஜாக்ஸ் மொராட்டி தவறு செய்திருக்கின்றார் என்பது ஒருபுறம் இருக்க, அவர் தவறு செய்வதை தடுப்பதற்கு இவர்கள் இந்த அதிகாரிகள் எவருமே முயற்சி செய்யவில்லை, ஏன் இவர்கள் இந்த இடத்தை கண்காணிக்கவில்லை, முறையாக கண்காணிக்கவில்லை என்கின்ற கேள்விகள் இன்று பரவலாக எழுப்பப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே இத்தாலி நாட்டினுடைய பிரதமர் ரோமில் ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தியிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அவர் என்ன பேசியிருக்கின்றார் என்பது தொடர்பான விவரங்களை நீங்கள் அறிய தரக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக. ஜியோர்கியோ மெலோனி, இத்தாலி நாட்டினுடைய பிரதம மந்திரி, இந்த சுவிஸ் நாட்டிலே 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த அஞ்சலி நிகழ்வு நடைபெற்ற சம நேரத்திலே ரோம் நகரில் உள்ள ஒரு தேவாலயத்திலே ஒரு அஞ்சலி நிகழ்வை நடத்தியிருந்தார். அந்த அஞ்சலி நிகழ்விலே அவர் கலந்து கொண்டு பேசியிருந்தார். இத்தாலி நாட்டைச் சேர்ந்த 6 பேர் இந்த சம்பவத்திலே மரணமடைந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் என பலரும் இந்த தேவாலயத்திலே குழுமி இருந்த போது அவர் மிகவும் காட்டமான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். என்னவென்றால், இந்த சம்பவத்திலே யாருமே தப்பிவிடக்கூடாது, கடுமையான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் இதிலே பலரினுடைய கவன குறைபாடு இந்த சம்பவம் நிகழ காரணமாக இருந்தது. இலகுவாக பணம் சம்பாதிப்பதற்காக சில பேர் இவ்வாறான வேலைகளிலே ஈடுபடுகின்றார்கள். அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று காட்டமாக அவர் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். இது ஊடகங்களிலே மிகவும் பேசுபொருளாக இருந்தது. அவருடைய கருத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் அளித்து இந்த சுவிஸ் நாட்டு ஊடகம் உட்பட பல ஊடகங்களும் அவருடைய அந்த தகவலை தெரிவித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நீங்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலேயே இது பொதுவழியில் நடத்தப்பட இருந்த நிகழ்ச்சி இறுதி நேரத்தில் அங்கு நிலவும் காலநிலை என்பனவற்றால்
மண்டபத்திற்கு மாற்றப்பட்டது என்பதை நீங்கள் அறிய தந்தீர்கள். ஆனால் மக்கள் அந்த மண்டபத்திற்கு வெளியேயும் மிகவும் திரண்டிருந்தார்கள். அப்பொழுதும் இந்த பனிப்பொழிவு நிகழ்ந்து கொண்டிருந்தது. அதனை பொருட்படுத்தாமல் அவர்கள் அந்த மணியோசை கேட்கின்ற பொழுதெல்லாம் அஞ்சலி செலுத்திய வண்ணம் நின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மக்கள் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே பொதுமக்கள் என்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள், அதை பற்றியும் நீங்கள் கூற வேண்டும் ஷன் தவராஜா அவர்களே. நிச்சயமாக பொதுவாக இந்த சுவிஸ் நாட்டு பிரஜைகள் அனைவர் மத்தியிலும் இந்த புது வருட துயரம் என்பது மிகுந்த ஒரு மன உளைச்சலையும் கவலையையும் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருப்பது என்பதை பார்க்க முடிகின்றது. நீங்கள் குறிப்பிட்ட போன்று அந்த மண்டபத்துக்கு வெளியே பலரும் திரண்டிருந்தார்கள். அது பல தூர இடங்களில் இருந்தும் கூட அங்கு வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டவர்கள் செவிகளை வழங்கி இருக்கின்றார்கள் ஊடகங்களுக்கு என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த துயர சம்பவத்தை ஒட்டி ஒரு கலந்துரையாடல் ஒன்று இந்த சுவிஸ் சமூகத்திலே நிகழ்ந்திருக்கின்றது. இந்த இளையோர்கள் எத்தனை வயது வரையும் இவ்வாறு தனியாக சென்று இது போன்ற நிகழ்வுகளிலே பங்கு கொள்ளலாம் என்கின்ற ஒரு கலந்துரையாடல் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. பொதுவாக 18 வயதுக்கு குறைந்தவர்கள் அல்லது 16 வயதுக்கு குறைந்தவர்கள் தாய் தந்தையரோடு தான் அவர்கள் செல்ல வேண்டும். அப்படி வெளியே செல்வதாக இருந்தாலும் கூட பாடசாலைக்கு அல்லது ஒரு மாலை 7-8 மணி வரைக்குமான ஒரு வரையமான காலம் தான் அவர்கள் வெளியே நிற்கலாம் என்கின்ற ஒரு சூழல், அவ்வாறான ஒரு பண்பாடு தான் இந்த நாட்டிலே, அது பொதுவாக ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கின்றது. ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளிலே அது வித்தியாசம். ஆனால் அவ்வாறு செல்கின்றவர்கள் இது போன்ற கேளிக்கைகளிலே, இது போன்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்றால் இவர்களுக்கு யார் பொறுப்பு? இந்த இளையோர்கள் இவ்வாறு சென்று ஒரு இடத்திலே குழுமி அதிலே ஒரு அசம்பாவிதம் நடந்து அதிலே கொல்லப்படுகின்றார்கள், காயமடைகின்றார்கள் என்றால் இந்த பெற்றோருடைய பொறுப்பு என்பது என்ன? எவ்வாறு இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பொறுப்பை விட்டு கொடுத்திருக்கின்றார்கள் அல்லது அவர்கள் அதை இறுக்கி பிடிக்க வேண்டுமா என்கின்ற கதையாடல்கள் இந்த சுவிஸ் சமூகத்திலே நிகழ்ந்து வருகின்றது. அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே இந்த சமூக ஊடகங்களின் பாவனை தொடர்பாக சில நாடுகள் நடவடிக்கைகளை எடுத்திருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நியூசிலாந்து மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே இந்த சிறு வயது பிள்ளைகளுக்கு கைபேசிகளை வழங்குவது தொடர்பான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவது தொடர்பான பேச்சுக்கள் நடைபெற்று வருகின்றன. அதுபோன்று இந்த பிள்ளைகள் வெளியிலே செல்வது தொடர்பான ஒரு வயது கட்டுப்பாடு, வயது வரம்பு அது ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த கலந்துரையாடல்கள் சமூகத்திலே நிகழ்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. புத்தாண்டு பிறக்கும் பொழுதே சோகமும் பிறந்துவிட்டது. அந்த சோகத்தின் தொடர்ச்சியாக ஜனவரி 9ஆம் தேதியும் சுவிட்சர்லாந்து நாடு சோகத்தில் மூழ்கியிருந்ததை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எவ்வளவோ விடயங்கள் பேசினாலும் கூட அங்கே பேசியவர்கள் பேசுவதற்கு வார்த்தைகள் தேடிக்கொண்டு இருந்ததை அவர்களே குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு அந்த தீ விபத்து என்பது அனைவரையும் பாதித்திருக்கின்றது. இது எல்லோரையும் பாதித்துள்ளது. இந்த அஞ்சலி நிகழ்வு தொடர்பான விவரங்களை வழங்கிக் கொண்டமைக்காக ஷன் தவராஜா மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். உங்கள் விமான பயணங்களை எப்பொழுதும் இலகுவாக்கி தருபவர்கள் ஜூரிச் இ-ஃப்ளை. உலகின் எப்பகுதிக்கும் விமான சீட்டுகள் வழங்குவோர். விசேடமாக இலங்கை இந்திய பயணங்களுக்கான விமான டிக்கெட்டுகளை இ-ஃப்ளையில் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு வேளைகளிலும் சிறப்பு சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இ-ஃப்ளை லங்ஸ்ட்ராச 214 8005 ஜூரிச்.